ஃப்ரைடேக்கு உண்டான மார்க்கெட்டில் நம்ம என்ன மாதிரி நாளையினுடைய மார்க்கெட்டுக்கு வந்து இன்றைக்கே நம்ம என்ன மாதிரி நம்ம யோசிக்கலாம், என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ற லெவலில் நம்ம சொல்ல வரலாம். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். யாரையும் நான் பை பண்ண சொல்ல, செல் பண்ண சொல்ல. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, உங்களை மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இயரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்டான இந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓவராலாக மந்த்லினுடைய லோவை கட் பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 127, அதாவது 24,316ன்றது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. அப்போ அடுத்தடுத்த சப்போர்ட் எங்கே வரும் அப்படின்றபோது, ஏன்னா இந்த கேண்டில் முடியல, இருந்தாலும் நான் முடியும் போது சொல்கிறேன். இப்போ கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே ஒர்க் அவுட் ஆகிட்டுறதுக்கு அப்புறம் எப்பவுமே கேண்டில் வந்து ஃபெப்பில் வந்து யாருமே சொல்கிறேன், ஃபெப்பில் 127 ரிவர்சல் பாயிண்ட். ஃபெப்பு உடனே ரிவர்சல்லாம் ஆகும். உடனே எப்போ ஃபால் ஆகும்னா வால்யூமும் அதிகமாக இருந்து கேண்டிலும் சைக்காலஜியும் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான கேண்டில் ஃபார்மேஷன் நடந்ததுன்னா அது ஹையர் டைம் ஃப்ரேமில் 30 மினிட்ஸு 1 ஹவர் அதனுடைய கேட்டகரியில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நேற்றுனுடைய கேண்டிலை ப்ரிடிக்ஷன் பண்ணிருக்கோம்ல, நேற்றுனுடைய கேண்டிலை இதை ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக கேண்டில் எங்கே திரும்ப இருக்குது பாருங்கள், நியர்பையில் 127. அப்போ எப்படி நம்ம லோ டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி கேட்டகரியில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, என்ன மாதிரி கேட்டகரியில் இப்போ ஃபர்தராக ஃபால் வந்து இது கீழே நடக்கும்போதும் அப்போ 24,486 அப்போ இன்னி நாளுக்கு அப்புறம் இன்னி டே போட்டு நாளைக்கு வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ 24,486 டு 423க்கு அப்புறம் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அது வரைக்கும் வந்து ரிவர்சலுக்கு உண்டான ஃபார்மேஷன் நடக்கும். இந்த 86க்கும் இதுக்கும் பிட்வீனில் வந்து என்னென்னா இந்த சப்போஸ் இங்கேருந்து ஃபாலோ ஆகிடுச்சுன்னா ப்ரீவியஸ் டேவுடைய 127 இங்கே வருது, இங்கேருந்து ஃபாலோ ஆகிடுச்சுன்னா என்னுடைய டேவுடைய 127 இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிறது இருக்கும். இதையும் பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தராக ஃபால் வந்து எங்கே போய் நிற்கணும், வீக்லி 127 மந்த்லி 127 போய் நிற்கும். ஃபெப் லெவலில் யாருமே சொல்லாத லெவல் நான் சொல்லிகிட்ருக்கேன். நேற்று வீடியோவில் பார்க்காதவங்க போய் பாருங்கள் குரூப்பில். குரூட் ஆயில் பற்றி நான் கொடுத்துருந்தேன். குரூட் ஆயில் எதை நோக்கி மேலே போச்சுன்னா அப் சைடு போகும், எதை இது பண்ணதுன்னா டவுன் ட்ரெண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த லெவலில் கரெக்டாக கன்சிடராக பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் லெவல் புரிஞ்சிருக்கும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா இன்றைக்குமே ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் சேமாக எக்ஸ்பைரி அப்போ க்ளோஸ் ஆகும். அப்போ ஃப்யூச்சர் வந்து நிஃப்டினுடைய ஃப்யூச்சரை நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்தராக இந்த இன்றைக்கி டே உண்டான கேண்டிலில் ஃபெப்பு போடும்போது அப்போ இதுக்கு கீழே அப்போ ஃபர்தராக நாளைக்கு கேப் டவுனாக இருந்தாலும் இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஃபால் நடக்கும். ஏன்னா குரூப்லனுடைய இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய வேல்யூவேஷன் கொடுத்துருந்தேன். இந்த வேல்யூவேஷனில் செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ இதுக்கப்புறம் தான் இங்கே டைரெக்டாக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அகெயின்
பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் வரும்னா 23,773 வரைக்கும் வரத்துக்கு பாசிபிளாக இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டி தொடர்ந்து வீக்னஸாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக இந்த 4 நாளினுடைய செஷனுடைய இந்த ஃபெப்பு இப்போ 4 நாளுடைய ஃபெப்புக்கு அப்புறம் அப்போ நாளினுடைய டவுன் ட்ரெண்டு எதுலேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற போது கணக்கு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 53,600 ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணணும். நாளைக்கு கேப் டவுனாக இருந்தாலும் இந்த லெவலை விட்டு கட் பண்ணும்போது தான் இது ஒரு ஃபாலே நடக்கும். ஃபாலு இப்படி தான் நடக்க போகுது. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுற வேண்டியது 53,600 என்றதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்திங்க, கோல்டு இந்த லெவலில் ரொம்ப நாளாக நின்றுருக்கு. இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த ஃபெப் லெவலில் அடுத்தடுத்த லெவல் இது ஒரு ரெஸ்டண்ட் மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ கோல்டு என்ன ரேட் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா $12 போய்ட்டுருக்கு. அப்போ $12 இன்ட்டு $87.57 $12 வந்து இது அப்படியே வகுத்தலும் போகிற முறையில் நம்மளுக்கு 8 கிராம் கோல்டு வந்து $131 இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏறிருக்கும். இது கோல்டுனுடைய இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ கோல்டு எவ்வளோ இருக்குது, 3,410, சில்வர் ஒரு 5,800 இப்படின்ற போது இதே மாதிரி இந்த கால்குலேஷன் நம்பரில் 71க்கு அப்புறம் மேலே இருந்ததுன்னா கோல்டு மேலே போகும். அதாவது கோல்டு டிவைடட் பை சில்வர் அப்படின்போது இதுதான் மேலே போகும். அப்போ ஃபர்தராக நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன பார்க்கணுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெவி ஸ்லாப்பு கொடுத்துருந்தேன். தெவி ஸ்லாப்பு இன்றைக்கி என்ன தான் மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் ஆனால் வீக்லி ஐயை பிரேக் பண்ண முடியல. அதனால் ஃபர்தராக ஃபால் வந்துருச்சு. இந்த வீக்லி மிட் பாயிண்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த லெவலில் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரெண்டு வீக்கினுடைய மிட் பாயிண்டில் இருக்குது. இந்த வீக்கினுடைய மிட் பாயிண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் போட்டு பார்க்கணும். அப்போ வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டும் கிராஸ் ஓவரு, ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் கிராஸ் ஓவரு, இதாவது மெயின் சார்ட்லேயும் கிராஸ் ஓவரு, ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் கிராஸ் ஓவர்னால் அங்கே ஒரு மொமெண்டம் கொடுக்கும். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். அதேமாதிரி டிக்ஸானுடைய இப்போ ஓவராலுடைய நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளினுடைய செஷனில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலுடைய இந்த மிட் பாயிண்ட்டை கிராஸ் அவுட் பண்ணும்போது தான் ஏற்கனவே வீக்லி மிட் பாயிண்ட் இருக்குது. அப்போ நாளைக்கு ஐடி கம்பெனிஸ் வந்து டவுனில் இருந்துச்சுன்னா இது ஃபர்தராக டவுன் ஆகும். இதுக்கப்புறம் தான் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் சேமாக இருக்கிறதுனால ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஃப்யூச்சர் மட்டும்தான் ரன் ஆகிட்ருக்குமே தவிர ஸ்பாட் வந்து அவ்வளோ ரன் ஆகாது. ஏதாவது ஒரு மொமெண்டம் அப் சைடோ டவுன் சைடோ. இப்போ அடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஓவரால்னு எப்போவுமே ஒரு ஃபெப் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோ டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் நான் எப்படி சொல்கிறேன், இப்போ 1 இயர், இந்த 1 இயரில் என்ன நடந்திருக்குன்னு சிம்பிளாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த 127 ரிவர்சல் பண்ணுறது. அதே மாதிரி மந்த், அதாவது இயரு 6 மந்த்து, ஏன்னா அது ஓவராலாக டவுனில் இருக்குது. இயரு 6 மந்த்து வீக்கு இதனுடைய ஃபெப் லெவல், இங்கே இருக்கிற ஃபெப் லெவல் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டோன்னா 0, 50, 100,
127. இந்த 4 பாயிண்ட்டு தான் எல்லாத்துக்குமே. எம்சிஎக்ஸு நல்ல ஃபால். நாளையுடைய ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய 7080, அதாவது 7000 கேட்ட அது ஃபாலோ ஆகும்போது தான் வர வீக்கில் நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து இயர்னுடைய ஃபெப்பு. நேச்சுரல் கேஸ் வந்து 1 இயர்னுடைய மிட் பாயிண்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஹெச்ஏஎல் பாருங்கள், வீக்லி 127 ரிவர்சல் பாயிண்டில் இருக்குது. நாளையினுடைய இதே ப்ரைஸ் ஆக்ஷனை அங்கே போட்டு பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷனில் போட்டு பாருங்கள். to our candle. ப்ரைஸ் ஆக்ஷனும் இதுக்கேற்ற மாதிரி நம்ம மூமெண்டம் 110க்கு அப்புறம் ஒரு மூமெண்டம் கொடுக்க போதா, இல்லை 115க்கு அப்புறம் ஒரு மூமெண்டம் கொடுக்க போதான்னு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாளையினுடைய எக்ஸ்பிரேயில் டெரிவேட்டிவில் என்ன மாதிரி செல்ல இருக்காங்கன்னு பார்க்க வரலாம். அப்போ டேட்டை செலக்ட் பண்ணிக்கோ. செப்டம்பர் 2 செப்டம்பர் 2 மார்க்கெட்டு இங்கே வந்து தொடர்ந்து செல்லர் இருக்காங்க. தொடர்ந்து இந்த செல்லர் என்னென்னா, கால் செல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு டவுன் ஆகணும், இல்லை சைட் வேஸில் இருக்கணும். அப்போ நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இது ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். அதுக்கப்புறம் 25,000, 24,600, 24,600 காலை புட்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸை 140 ரூபா, ஒரு 90 ரூபா. அப்போ 230 ரூபா ப்ளஸ் 230 ரூபானா 24,830 மைனஸு 24,470, இதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் இருக்கும். இது வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி செப்டம்பர் மாதம் கான்ட்ராக்டில் பார்த்துடலாம். இதுவும் கால் செல்லர் தான் அதிகமாக இருக்காங்க. உடனே கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அந்த கேப் டவுன் வந்து உடனே இந்த புட் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்க 2 புட் செல்லர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து லாஸ்ட்டில் இருப்பாங்க. அதனால் அதுக்கு ஓப்பனான கேண்டில் எவ்வளோ பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கோ அதில் 50% வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் கேண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரேடியாக டவுனில் இருந்துச்சுன்னா அந்த டவுனை உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பக்கமும் வாங்குறவங்க விற்கிறவங்க 2 பக்கம் இருந்தால் தான் F1லேயும் சரி தான், ஸ்டாக்லேயும் சரி தான், எல்லாத்துக்கும் அதனுடைய மதிப்பு இருக்கும். அதே போல் தான் அப்போ அடுத்த மாதத்துக்கு உண்டான அக்டோபர் மாதத்துக்கு உண்டான கான்ட்ராக்ட் பீரியட்லேயும் கால் செல்லர் புட் செல்லர் 2 மாற்றி சேமாக இருக்காங்க. இது என்னுடைய வெயிட்டேஜ் கம்பெனி HDFC மட்டும் எல்லாத்துக்கும் பொருந்தும், நிஃப்டிக்கும் பொருந்தும், பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும். அதனால் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். அப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய கான்ட்ராக்ட் பீரியடில் இவங்களும் தொடர்ந்து ஃபால் தான் கொடுத்துருக்காங்க. கேப் அப் ஆகிடுச்சுன்னா டவுன் ஆகிடும், டவுன் ஆகிடுச்சுன்னா இவங்களாம் ப்ராஃபிட் புக்குன்ட்டு வெளில போயிடுவாங்க. புட் செல்லர் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். இது எஜுகேஷன் பர்பஸ்ஸு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப்புடைய லிங்க்கை கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். குட் ஆயில், கமாடிட்டி எல்லாமே வந்து ஓவராலாக என்னுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே காசுலாம் இல்லை, எதுவுமே பெய்டு வேஷன்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், லாஸ் பண்ணவங்களாம் ப்ராஃபிட்டபுளாக ஆகணும் தான் நம்மளுடைய மெயினான எண்ணம்.